Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான டிப் தான் பார்க்க போறோம். என்னன்னா வீட்லயே கொலுசை எப்படி நல்லா பளபளப்பா புதுசா மாத்தலாம்னு சொல்லிட்டு தான் நான் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கொலுசு எப்படி பாலிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நாளைக்கு என்னோட வீடியோல செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கொலுசு எப்படி பாலிஷ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மெத்தடில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் ஒதுக்குனாலே போதும். இதுக்கு நம்ம கோல்கேட் பேஸ்ட்டு பாலிஷ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கெமிக்கல் சோடா உப்பு ஷாம்புன்னு சொல்லிட்டு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ரொம்பவே விலையும் கம்மியான ஒரு கீரையோட இலைகளை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த கொலுசை பாலிஷ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாலிஷ்க்கு நான் என்ன கீரை யூஸ் பண்ண போகிறேன்னா புளிச்சக்கீரை தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நான் புளிச்சக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன். போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதுவே போதுமான அளவு, ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த கொலுசு தான் இன்றைக்கி பாலிஷ் பண்ண போகிறேன். எந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இருக்குது. இப்போ இந்த கொலுசை இந்த புளிச்சக்கீரை பேஸ்ட்டில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த கொலுசு ஃபுல்லாக புளிச்சக்கீரை படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கீரை பேஸ்ட்டில் நம்ம தண்ணியை தவிர வேறு எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இதிலேருந்து இந்த கொலுசை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட்டு டூத் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ட்டு இல்லை. நம்ம சோப்பு ஷாம்பு லிக்விடு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொலுசை எல்லா இடமும் ஒரு 10 டைம்ஸ் தேய்ச்சி விட்டால் போதும். ரொம்ப கூட தேய்க்க வேண்டாம். ஒவ்வொரு இடமும் 10 தடவை தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக் சைடும் நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். குறைஞ்சது 1 மணி நேரம் புளிச்சக்கீரையில் கண்டிப்பாக ஊற வச்சுருக்கணும். நீங்கள் எவ்வளோ மணி நேரம் வேண்டாலும் ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கொலுசோட எல்லா பகுதியுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த ஒரு ஜோடி கொலுசுக்கு இந்த ஒரு கைப்பிடி புளிச்சக்கீரையே அதிகமாக தான் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சமாக கூட அரை கைப்பிடி அளவுக்கு கூட புளிச்சக்கீரை சேர்த்துக்கலாம். நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். பார்த்துக்கோங்க, இந்த ஒரு ஜோடி கொலுசை நமக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு 10 ரூபா கூட செலவாகலை. இதுவே நம்ம கடையில் போயிட்டு பண்ணுறோன்னா கண்டிப்பாக 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. இப்போ இது தேய்ச்சாச்சு. இப்போ இது ஒரு தண்ணியில் போட்டு நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக பாலிஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கொலுசையுமே நான் ப்ரஷ்ஷால் தேய்ச்சி வாஷ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கொலுசும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். அதே தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 கொலுசையுமே வேறொரு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுமே வாஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ பிரைட்டாக ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு காட்டன் கிளாத்தால் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கொலுசு நல்லா புது கொலுசு மாதிரி சூப்பராக பிரைட்டாக ஆகியிருக்கு. என்னோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஒரு பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு கொலுசை பிரைட்டாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். இந்த
டிப்பை காட்டிலும் அது வந்து இன்னுமே பிரைட்டாக இருக்கும் அண்டு ஈஸியும் கூட. கண்டிப்பாக என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவும் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.